வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 வசனம் சொல்லுது, ஏசப்பா உங்களை விசாரிக்கிறதுனால உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சு விடுங்க. இப்ப நிறைய மனிதர்கள் நம்ம குறித்து விசாரிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும் பொழுது மனிதர்கள் பேசுவாங்க, அவங்க அன்பு காட்டுவாங்க. ஆனா நம்ம கிட்ட காரியங்கள் குறைவுபடும் பொழுது, நம்ம தாழ்ச்சியில இருக்கும் பொழுது, குறைவுல இருக்கும் பொழுது பெருசா யாரும் நம்ம விசாரிக்க மாட்டாங்க. நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட பேசக்கூடாது, நம்மளை தவிர்க்கணும்னு நினைப்பாங்க. இதான் மனிதர்களோட சுபாவம். எல்லாரும் அப்படி இல்லை, அந்த மனிதர்கள் மேக்சிமம் அப்படிதானே இருப்பாங்க. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் என்ன காரியம் விசாரிக்காரு அப்படின்னா, உனக்கு என்னப்பா குறை, ஏன்பா சோர்ந்து இருக்க, ஏன்பா பலவீனப்பட்டு இருக்க, நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா, இந்த காரியம் உனக்கு வேண்டுமா, இது வேணாமா, நீ நலமா இருக்கியா இப்படின்னு சொல்லிட்டு நம்மை குறித்து விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர். அவருக்கு நம்ம குறைச்சல்ல இருக்கணும், தாழ்வுல இருக்கணும், அழுது கொண்டு இருக்கிறது அவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம உற்சாகமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம எல்லா காரியத்தையுமே வெற்றி பெறணும், நம்ம ஜெயத்தை பார்க்கணும். இப்படின்றதுதான் நம்முடைய தகப்பன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறாரு. அதனால தேவன் சொல்றார், உனக்கு என்ன கவலை, அந்த கவலை என்கிட்ட கொடு, என்கிட்ட சொல்லு, நான் அதை பார்த்து கொள்கிறேன். அது இனிமே உன்னுடைய கவலை இல்லை. உனக்கு இருதயத்துல என்ன கவலை இருந்தாலும் அதை என்கிட்ட கொடுப்பா, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு ஏசப்பா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கவலைகளை அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எந்த காரியம் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை எழுச்சி வளர பண்ண முடியாம, உங்களால் அடுத்த காரியம் வாழ்க்கையை செய்ய முடியாம, வெள்ளம் இல்லாம, தெம்பு இல்லாம, உங்களை எந்த காரியம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை சோர்வாக்கி கொண்டிருக்கிறது, எதனால நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, அந்த காரியத்தை நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அந்த காரியத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே என் வாழ்க்கையில குறையா இருக்குது, இயேசுவே இதுதான் எனக்கு கவலையா இருக்குது, நான் எவ்வளவுதான் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாலும் என்னால வர முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த கவலையை நான் அழுத்தி கொண்டே இருக்குது. வெளியில வேணா நான் மற்றவங்க பார்வைக்கு சந்தோஷமா சிரிச்சிருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருக்கு, என்னை அழுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க இதயத்துல அந்த காரியம் இருக்கலாம். அந்த காரியத்தை நீங்க தேவன் கிட்ட சொல்லுங்க, இயேசுப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல நீங்க வச்சிருங்க, அவரு பார்த்துப்பார். அந்த கவலை அவர்கிட்ட வச்சுட்டீங்கன்னா அது ஒன்று போதும். இனிமே அது உங்க கவலை இல்லை, அது அவருடைய கவலை. அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவர் நேர்த்தியா செய்வார். கவலையை எப்படி அவர் மேல வைக்கிறது? பக்கத்துல ஏதாவது மனுஷங்க இருந்தா அவங்க கிட்ட கவலையை ஷேர் பண்ணிக்கலாம். இயேசுப்பா கிட்ட என் கவலை எப்படி வைக்கிறது அப்படின்னா, ஒன்றுமில்லை, உங்களுக்கு எந்த காரியத்துல குறைவா இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லுங்க. அந்த காரியத்தை உங்களுக்கு எப்படியாக மாற்ற வேணும்ன்றதை அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை உங்க சரீரத்துல ஒரு வியாதி இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி பல வருஷமா இருக்கு, நான் எவ்வளவுதான் அதுக்காக மருந்து எடுத்துட்டாலும், எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும், எவ்வளவுதான் செலவு செய்தாலும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க இருக்கலாம். அதை அவர்கிட்ட வைங்க. அந்த வியாதியிலேருந்து இன்றைக்கு தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒருவேளை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ படித்தேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பார். அந்த கவலை அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட வேலை கேளுங்க. ஒருவேளை படிப்புல ஞானம் குறைவா இருக்கலாம். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, அந்த காரியம் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்ற ஒரு ஞான குறைவா இருக்கலாம். தேவன்கிட்ட அந்த ஞானத்தை கேளுங்க. ஒருவேளை மற்றவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சுலபமா செய்வார்கள், எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு, என்னால ஒரு விஷயத்தை கூட துணிச்சலா செய்ய முடியல, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த காரியம் கவலையா இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்துல கஷ்டமா இருக்கலாம், குடும்பத்துல வறுமையா இருக்கலாம், அந்த காரியம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். எனக்கு குறித்து யோசிக்க யார் இல்லை, எனக்காக உதவி செய்யல, எங்க வீட்டுல எங்க அப்பா இல்லை, என் தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து என்னை பார்த்து கொள்ள ஆள் இல்லை, என்னை நேசிக்க ஆள் இல்லை, இப்படி 1008 கவலைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அந்த கவலை எல்லாம் இப்ப அவர்கிட்ட வைங்க. அவர் உங்களை விசாரிக்க, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்.
நீங்க இந்த வாய்ப்பை விடாதீங்க. அவரே தேடி வந்து உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட கவலையெல்லாம் சொல்லுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கவலையெல்லாம் இன்றைக்கு அவர் மாற்றப்போக, உங்களுடைய வியாதிக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்க போறது. வேலை இல்லாதவங்களுக்கு தேவன் வேலை கொடுக்க போகிறார். ஆசீர்வாதம் இல்லாம மறுமையில் இருக்கிற உங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை பண்ண போகிறார். சோர்ந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் உற்சாகத்தை தர போறார். இன்றைக்கே தேவன் கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா கட்டாயம் இன்றைக்கே நீங்க அதை பார்ப்பீங்க. இன்றைக்கே சரீரத்துல சுகம், இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே வேலை வாய்ப்புக்கான வாசல்கள் திறக்கப்படும். இன்றைக்கே உங்களுடைய தேவன் அந்த தைரியத்தின் ஆவியெல்லாம் நிரப்புவார். ஒரு விச அவரை நோக்கி ஜெபிப்போம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்தால் தேவன் உங்க வாழ்க்கையில வல்லமை செய்ய போதுமானவராயிருக்கிறார். சரியா? ஜெபிப்போமா? சுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. கிருபையான தேவனே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, அநேக ஜனங்கள் கவலையில மூழ்கி போயிருக்கிறார்கள். இது அவர்களை நேசிக்கிறீர், இது அவர்களோடு இருக்கிறீர், அவர்கள் ஜெபத்தை கேட்கிறீர். அப்பா, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு நன்றிகள் சுவாமி. இந்த வார்த்தைகள் அவர்கள் காதுகளில் துணிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாய்ப்பை கொடுத்து கிருபையாய் அவர்களோடு பேசுகிறதற்காக நன்றி சுவாமி. அப்பா, அநேக ஜனங்கள் கவலையில சோர்ந்து போயிருக்காங்க, கவலையில மூழ்கி இருக்காங்க சுவாமி. அப்பா, உங்களுடைய கவலை எல்லாம் உங்க மேல வைக்கிறாங்க அப்பா. அந்த கவலை எல்லாம் உங்களுடைய கரத்துல கொடுக்குறாங்க சுவாமி. அப்பா, உங்களுடைய கவலைகளுக்கு எல்லாம் நீர் ஒரு பதில் செய்கிறாங்க. நீர் விசாரிக்கிற தேவனா இருப்பதனால் அவங்களுடைய கவலையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கவலையெல்லாம் மறையட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, வாழ்க்கையிலே உற்சாகத்தை கொடுப்பீராக. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் இதை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உடைய கவலைகளை மாற்றுங்க தேவனே. அப்ப வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் உமோடு கேட்கிறார்கள், இந்த வியாதி என்னை விட்டு போகாதா, இந்த வியாதியை நான் அமிழ்த்து கொண்டு இருக்கிறேன் என்று. இன்றைக்கு அந்த வியாதியில விடுதலை தருவீராக. நோக்கி கேட்கிற ஜனங்கள் எல்லா ஜனங்களுடைய வியாதிகளையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கண்களின் பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இருதய பிரச்சனை மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிரெயின்ல இருக்கிற பிரச்சனை மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கை கால்கள்ல இருக்கிற வலிகள், மூட்டு வலிகள், எலும்பு வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே மறைய கட்டுவது. உம்மை நோக்கி கெஞ்சுகிற எல்லா ஜனங்கள் மீதும் இந்த ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் சுவாமி. எல்லாருடைய கவலைகளும் மாற கடவுது, எல்லாருடைய வாழ்க்கையும் மாற கடவுது சுவாமி. நீர் செய்வீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. அது மாத்திரமல்ல என் சுவாமி. அப்பா, வேலை கிடைக்காத அநேக ஜனங்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையில பெரிய கவலையா இருக்குது. வேலை கிடைத்தால்தான் குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியும், வேலை கிடைத்தால்தான் அவர்களால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வாழ முடியும் சுவாமி. ஒரு வேலையை தருவீராக. நோக்கி கெஞ்சுகிற ஜனத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வேலையை நீர் தருவீராக. ஒரு வேலையை தாரும் சுவாமி. அந்த வேலை அவர்கள் வாழ்க்கையில கிடைக்கட்டும். இன்றைக்கே நீர் அந்த வேலை வாய்ப்புகளுக்காக வாசல்களை திறப்பீராக. நோக்கி கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த வேலை கிடைக்கட்டும் என் தேவனே. அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, அவர்கள் உழைக்கணும், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா அவர்களுக்கு ஒரு வேலை கட்டாயம் தேவைப்படுகிறது சுவாமி. அந்த வேலை நீர் கொடுப்பீராக. நீர் கொட்டும் சுவாமி, நீர் கொட்டும் தேவா, நீர் கொட்டும் சுவாமி. இப்பொழுதே அந்த வேலை வாய்ப்புக்கான வாசல்கள் திறக்கட்டும். அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்கட்டும் என் தேவனே. உடனே அவருடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்வீராக. வேலை இல்லாத ஜனங்களுக்கு வேலை கொடுப்பீராக. ஞானத்தை குறைவுள்ள ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. உடம் ஞானத்திற்காகவும் விவேகத்திற்காகவும் கெஞ்சுகிறார்கள். ஞானத்தை கொடும் என் தேவனே. அப்பா, வாழ்க்கையிலே எப்படி வாழ்வது என்று தெரியாமல் தோற்று போயிருக்கிற ஜனங்களுக்கு ஞானத்தை தருவீராக. பலத்தை தாங்க. ஒடுங்கின ஆவி உள்ள ஜனங்களுக்கு உற்சாகத்தை தருவீராக. உற்சாகத்தை தாரும் சுவாமி. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையா இருக்கிறது என் தேவனே. அப்பா, குடும்பத்தை குறித்த கவலை, சப்பா மற்ற காரங்களை குறித்த கவலை, வீடு என்னவாய் மாறுமோ என்று புட்டி குறித்த கவலை, எல்லோரும் அந்த கவலைகளை பாத்திலே வைக்கிறார்கள் சுவாமி. அப்பா, எல்லாவற்றையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சகல காரியங்களையும் மாற கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே மாற்றும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாற கடவுது. கவலைகள் எல்லாம் போகட்டும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளும் இன்றோடு மறையட்டும்.
இயேசுவின் நாமத்தாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி கேட்கிற, உம்மை நோக்கி கெஞ்சுகிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இன்றைக்கே வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவீராக. இன்றைக்கே சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். இன்றைக்கு வேலை கிடைக்கட்டும். இன்றைக்கு குடும்பத்திலே சமாதானம் கிடைக்கட்டும். இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். இன்றைக்கு கவலைகள் எல்லாம் மறையட்டும். இன்றைக்கு அடிமைத்தனத்தில் விடுதலை தருவீராக. அப்ப அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுப்பீராக. எல்லா அடிமைத்தனத்திலும் விடுதலை கொடுப்பீராக சுவாமி. கொண்டும் என் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.